சுவிசேஷம் ஊழியம் செய்கிற ஐயா டேவிட் ராஜையாவையும் ஐயா செல்வின் ராஜையாவும் நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். கல்வாரி சபை ஊழியத்தின் மூலமாக இவர்கள் 2 பேரும் பாடி சாட்சி சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நல்ல விசுவாசத்தோடு செய்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மத்தியில் சிஸ்டர் அமுல் அவர்கள் சாட்சி சொன்னார்கள்ல, அவர்களுடைய கூட பிறந்த அண்ணன் செல்வின் ராஜ் அண்ணன் ஐயா அவர்கள் கூட பிறந்த அண்ணனாக இருக்கிறார். நம்ம மத்தியில் நல்ல ஊழியம் செய்கிறார். அவர்கள் வாரம் அநேக திருச்சபைகளில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார்கள். இந்த வேளையிலும் கர்த்தர் சித்தத்தின்படி அவர்கள் நம்ம மத்தியிலே பாடி சாட்சி சொல்லி தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த வாய்ப்பினை அளித்த அருமையான போதகருக்கும் உடன் ஊழியருக்கும் இசைக்கருவி வாசிக்கிற சகோதரருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதலும் ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறேன். நான் இங்கேருந்து போனேன், பழைய ஆளாக போனேன், புதிய ஆளாக மாறி வந்திருக்கேன். உளையான சேற்றில் இருந்த என்னை தூக்கி எடுத்தார் கர்த்தர். நான் சார்ஜஸ் இருக்கும், அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு நான் தெரியாது. நான் இங்கே இருக்க சொல்ல பல கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். பல குடி பழக்கத்துக்கு, எல்லா பழக்கத்துக்கும், அடில் தொழில் எல்லா பழக்கத்துக்கும் நான் அடிமையாக இருந்து இங்கே குடும்பத்திலேயே அடங்காத பையன் யாருன்னா நான் மட்டும்தான். வீட்டுக்கு வந்தாலே என் மேலே கம்ப்ளீட்டாக இருக்கும். எங்கள் அப்பா என்னை தான் அடிப்பார். எல்லோரும் என் மேலே கம்ப்ளீட் சொல்லுவாங்க. செம்ம அடிப்பார் என்னை. அடங்காத பையன் நான். வீட்டுக்கு துணிச்சலாக அடிச்சிடுவேன். ஒருத்தரை எதுனா பேசினா துணிச்சலாக அடிச்சிடுவேன். பயப்படவே மாட்டேன், யாருக்குமே பயப்பட மாட்டேன். இந்த இடத்துல இருக்க சொல்ல சுடுகாட்டில் வந்து தண்ணி சாப்பிட்டு ஜூது விளாடின்னு பல கட்ட சிநேகம் வச்சு பல போராட்டங்கள் மத்தியில் நான் இருந்தேன். இங்கே என்ன கர்த்தர் ஒரு சித்தை வச்சுருக்காரு. இங்கேருந்து இவனை இட்டுன்னு போனோம், அங்கே வந்து தான் இவன் என்னுடைய ஊழியத்தை பண்ண ஒரு கடவுள் சித்தை வச்சுருக்காரு. நான் ஒரு பாடலை பாடிட்டு சாட்சி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சரணம் சொல்லி கொடுக்குறேன், அந்த அடியை பாடுங்க. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எத்தனை துன்பங்கள் தேடி வந்தாலும் எனக்காக ஒருவர் உண்டு, இயேசு என்னை கைவிட மாட்டார். அந்த அடி பாடுங்க. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எத்தனை துன்பங்கள் தேடி வந்தாலும் எனக்காக ஒருவர் உண்டு, இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எத்தனை துன்பங்கள் தேடி வந்தாலும் எனக்காக ஒருவர் உண்டு, இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். வாழ்க்கை என்பதெல்லாம் வாடகை வீடு, வாழும் மனிதருக்குள் எத்தனை கேடு. வாழ்க்கை என்பதெல்லாம் வாடகை வீடு,
வாழும் மனிதருக்குள் எத்தனை கேடு, பாழும் உடலை இங்கே நிலைப்பதும் இல்லை, பாழும் உடலை இங்கே நிலைப்பதும் இல்லை, பரமன் என் உயிரை மறப்பதும் இல்லை, பரமன் என் உயிரை மறப்பதும் இல்லை. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும், எத்தனை துன்பங்கள் தேடி வந்தாலும், எனக்காக ஒருவர் உண்டு, இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். சொந்தம் ஓடுகின்ற மேகந்தானையா, என்றும் காற்றாக போகும் தானையா, சொந்தம் ஓடுகின்ற மேகந்தானையா, என்றும் காற்றாக போகும் தானையா, நேற்றும் இன்றும் எல்லாம் மாறிடும் ஐயா, நேற்றும் இன்றும் எல்லாம் மாறிடும் ஐயா, நேசர் அன்பு என்று மாறாதையா, நேசர் அன்பு என்று மாறாதையா. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும், எத்தனை துன்பங்கள் தேடி வந்தாலும், எனக்காக ஒருவர் உண்டு, இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். நன்றி ராஜா. கடலில் நழுவி விழுந்தால் கரை உடையாது, கதிரவன் குடை விரித்தால் மறந்து விடாது, கடலில் நதி விழுந்தால் கரை உடையாது, கதிரவன் குடை விரித்தால் மறைந்து விடாது, சோதனை காற்று சுழல் போல் வந்தாலும், சோதனை காற்று சுழல் போல் வந்தாலும், நாதனின் மகிமை நம்மை மறந்து விடாது, நாதனின் மகிமை நம்மை மறந்து விடாது. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும், எத்தனை துன்பங்கள் தேடி வந்தாலும், எனக்காக ஒருவர் உண்டு, இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. 5th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் மாத்திரம் நீங்கள் சண்டே ஸ்கூல் போகலாம். 1st 2nd 3rd 4th 5th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் நீங்கள் மாத்திரம் சண்டே ஸ்கூல் போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இங்கேருந்து தெரு ஊழியெல்லாம் பண்ணுவாங்க. நான் சின்ன வயசாக இருக்க சொல்ல தெரு ஊழியெல்லாம் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டு மெயின் ரோட்டில் வந்து 5 லைட் இருக்கும். அந்த முக்கோணம் மாரி இது பண்ணி அந்த இடத்துல தான் தெரு ஊழியெல்லாம் பண்ணின்னு இருப்பாங்க. நான் அப்போ வந்து இந்து மார்க்கத்தில் இருந்தேன். இருக்கிறப்போ தண்ணி எனி டைமும் தண்ணி சாப்பிட்டுன்னு தான் இருப்பேன். அவங்க ஊழியம் பண்ணுறப்போ ஒரு செவுத்து ஓரமாக நின்று கல்லை தடிப்பேன். இது உண்மை. நான் வந்து இந்த பில்பில்ல நின்று போய் சொல்ல மாட்டேன். இது உண்மையான சாட்சி. நான் பண்ணதை சொல்கிறேன். என்ன கடவுளுக்கு நான் ஊழியம் பண்ணி இருக்கிறதுக்கு காரணமே கடவுள் என்னை ஜீவனோடு பலனோடு வைத்திருக்கிறதோடு தான் நான் அவருக்காக பண்ணின்னு இருக்கேன் வெளியில். இல்லைங்களா? எந்த இது தப்பு காரியம் பண்ணணும் அவங்க வந்து என்னை வீட்டில் வந்து கூப்பிடுவாங்க. என்ன வாங்க கடவுளை ஏற்றுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, இந்த கெட்ட பழக்கத்துலேருந்து விடுதலை ஆவீங்கன்னு. அதெல்லாம் நான் விட்டுருவேன். அவர் சொல்லுவாங்க, இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டு பழையபடி தொடர்ந்து இது பண்ணிடுவேன்.
இந்த இடத்த விட்டு நான் மாறினேன் அசோக் நகர் பகுதிக்கு. அசோக் நகர் பகுதியில் போனதும் வாடகை வீட்டு போயிருந்தேன். நான் பெயிண்ட் வேலை தான் செய்வேன். எனக்கு ஒரு சைக்கிள் கூட இருக்காது. பஸ்ஸில் தான் போவேன், பஸ்ஸில் தான் வருவேன். ஒரு சகோதரி வந்து வீட்டுக்கு வந்தாங்க. வந்து நான் தம்பி நல்லா நான் ட்ரெஸ்லாம் நல்லா பண்ணுவேன், நான் டிப்டாப்பாக போகிறேன், எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறப்பா? இல்லைங்க சிஸ்டர், நான் வந்து பெயிண்ட் வேலை தான் செய்கிறேன். இல்லை ஆஃபீஸர் மாரி போறியே? இல்லை பெயிண்ட் வேலை தான் செய்கிறேன் நான். அப்படி பாரிஸ்க்கு வருவேன், பார்த்துன்னே இருப்பாங்க. வர சொல்ல தண்ணி சாப்பிட்டு தான் வருவேன். சாயந்தரமாக வந்து வீட்டில் பார்ப்பாங்க, என்னப்பா காலையில் நல்லா டீசெண்டாக போனேன், ஈவினிங் வந்து தண்ணி சாப்பிட்டு இருக்கேன். நான் அது டெய்லி இப்போ சாப்பிட்றது வழக்கம். நீ கடவுளை ஏற்றுக்குப்பா, நல்லா இருப்பேன். அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன், எங்கள் அண்ணெல்லாம் பாஸ்டராக இருக்காங்க, நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன் சொல்லியிருக்கேன். அவங்களாம் சொல்லுவாங்க, பண்ணலாம் பாஸ்டர்ன்னு சொல்கிறீங்களே, நீங்களும் கடவுளுக்குள்ளே வந்தால் நல்லா இருப்பீங்க அப்படின்னா. சரி, அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டாருப்பா, எல்லா காரியத்திலையும் உன்னை ஆசீர்வதிப்பார் வா அப்படின்னாங்க. நான் என் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லுவேன், நீ போம்மா, அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன், வரமுடிதான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவேன். எங்கள் வீட்டில் போவாங்க. ஒரு நாள் எங்கள் பாஸ்டர் ப்ரேயர் வச்சாங்க வீட்டில். ப்ரேயர் வைக்க சொல்ல என்னை கூப்பிட்டாரு. அந்த பாஸ்டர் வீட்டாண்ட வந்து, உங்கள் பேர் என்ன? நாகலிங்கம் பேர், வாங்க ப்ரேயரில் வந்து உட்காருங்க அப்படின்னாரு. உட்காந்தோன்னா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சௌக்கியமா அப்படின்னு. என்னடா அவர் நம்மள பார்த்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு, எப்படி இருக்கிற சௌக்கியமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்படி எனக்கு ஒரு ஆச்சரியமாக ஆகிப்போச்சு. நான் சரியாக ப்ரேயரில் உட்காந்தேன். பிரதர் சர்ச்சுக்கு வாங்க பிரதர், வேலை இல்லைன்னா உனக்கு வேலையை கண்டிப்பாக கடவுள் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரி போய் பார்க்கலான்னு ஒரு வாரம் போனேன் சர்ச்சுக்கு. போனதுக்கு எல்லாம் பாடலாம் பாடினாங்க. பாடலாம் பாடி ஆராதெல்லாம் நடந்தது. எல்லாத்துலேயும் கலந்துட்டு முடிச்சுட்டு நான் வெளியே வரப்போ பாஸ்டர் நிப்பாட்டினார். பிரதர் வாரம் வாரம் வாங்க, தடை பண்ணாதீங்க, நீங்கள் நல்லா ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு வார்த்தையை சொல்லி அனுப்பிட்டார். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பழைய குருடி கதவு தண்ணி மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சொன்னோம். சரின்ட்டு ஒரு மாதம் எப்படியோ தாக்கு பிடிச்சி நம்ம இருக்கணும், சாப்பிடக்கூடாது. அவர் சொன்னாரே, கடவுளை பற்றி சொன்னார், நம்ம அதை ஏற்றுக்குன்னு நம்ம தாக்கு பிடிச்சின்னு இருக்கணும். தாக்கு பிடிச்சின்னு இருந்தேன், சாப்பிடவே இல்லை. வந்தார் வீட்டில் ஜெபம், நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துருங்க. சரின்னு ஞானஸ்தானம் எடுத்துட்டும் மறுபடியும் அந்த பழக்கத்தை பண்ணதும் ஒரு சித்த வச்சிருக்கார் கர்த்தர். நான் வந்து இங்கே வந்து கானெல்லாம் போய் உட்காந்துலாம் பாடுவேன் பாட்டு. அப்போது வந்து திருவிருந்த அன்றைக்கி போகிறேன். அன்றைக்கி என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து பாட்டெலாம் பாடுவீங்களாமே? ஐயா எனக்கு வந்து இந்த ஏசப்பா பாட்டெலாம் தெரியாது, நான் இனிமேல் கற்றுக்குன்னு தான் நான் பாடணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். சரி, ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஞானஸ்தானம் கொடுத்துட்டும் அந்த கெட்ட பழக்கத்தை பண்ணேன். திருவிருந்து எடுக்க மாட்டேன், வெளியே வந்துடுவேன். ஒரு வருஷமாக அதுமாரி இருந்தேன். நான் வெளியே வந்ததும் கடவுள் என்ன பண்ணிட்டாரு, இவன் அடங்க மாட்டானேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டிபி அட்டாக் ஆகிடுச்சு. டிபி அட்டாக் ஆகிடுச்சிங்க. ரொம்ப லீன் ஆகிட்டேன், மரணத்துக்கு கிட்ட போயிட்டேன் நான். கர்த்தர் உண்மையில் சொல்கிறேன் கிரேட். நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் அவரை துதிச்சுக்கினே இருப்பேன். அவருக்கு அப்படியே டிபி அட்டாக் ஆனதும் ஹாஸ்பிட்டலில் போனதும், நீங்கள் வந்து 6 மாதம் மாத்திரை சாப்பிட்ணும் அப்படின்னாங்க. மாத்திரைனா நீட்டாக இருக்கும். அவங்க காலையில் அவங்க எதிர்க்கத்தான் போய் சாப்பிட்ணும், தண்ணி எடுத்துகிட்டு போகணும். கொடுக்க மாட்டாங்க, அவங்க எதிர்க்கவே மாத்திரை கொடுக்குறாங்களோ அவங்க எதிர்க்கவே போடணும், போட்டுட்டு வரணும். 6 மாதமாக அப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க. நான் சரி நம்ம ஏசப்பாக ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், சரி முழுமையாக அவர்கிட்ட போகலாம், போய் தான் பார்ப்போமே எப்படி இருக்குன்னு முழுமையாக போக ஆரம்பித்தேன். திருவிருந்து எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு 2 மாதத்தில் திருவிருந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆர்டினேஷன் கொடுக்குறதா ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தெரியாது, இவர் யாரும் இல்லை, எங்கள் சித்தப்பா தான் அவருக்கு தெரியும். பாஸ்டர் வந்து ஞானஸ்தான பேர் வந்து செல்வின்ராஜ். அந்த பேரை சொல்லி, செல்வின்ராஜ் நீ ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வரணும், கலர்லலாம் வரக்கூடாதுன்னு. என்னங்க ஐயா சொல்லுங்க ஐயா
ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரவேணான்னு சொல்கிறீங்களா என்னன்னு சொல்லுங்கள். இல்லை இல்லை நீங்கள் வாங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வாங்க அப்படி வந்தேன். பாடல் ஆராதனைலாம் நடந்தது, முடிஞ்சது. காணிக்க பகுதியும் முடிஞ்சதும் செல்வின்ராஜ் மேலே வாங்க அப்படின்னாரு. என்னங்க ஏன் என்ன மேலே கூப்பிட்றீங்க? மேலே போனேன். இப்போ செல்வின்ராஜ் வந்து மூப்பனார் ஆர்டினேஷன் நான் கொடுக்குறேன், அவர் பாடல்லாம் பாடுறாருன்னு ஆர்டினேஷன் கொடுத்தாரு. அது என்னங்க ஐயா நான் அதுக்கு தகுதி இல்லாதவன், எனக்கு போய் கொடுக்கணும். இல்லை இல்லை நீ வந்து இனிமேல் கீழே உட்காரக்கூடாது, மேலே தான் உட்காரணும் அப்படின்ட்டார். அதுலேருந்து மைக்கை பிடிச்சுவேன், சர்ச்சில் வந்து ஒர்ஷிப்பு எல்லாமே பண்ணிட்டு வெளியே ஊழியத்துக்கெலாம் போய் என்னுடைய சாட்சிகளை சொல்ல. எங்கள் ஐயா பேர் கல்வாரி எம்டி டேனியல், அவர் பாடலில் தான் நாங்கள் பாடின்னு இருக்கோம். இந்த ஒரு பாடலை பாடிட்டு மீதி சாட்சி சொல்கிறோம். நான் வெறும் களிமண், குழவன் என்னை பிடிச்சு வச்சிருக்கார். குயவன் நீர் களிமண் நான், நீர் நினைத்தபடி வளைய வேண்டுமே, என்னை நினைத்தபடி வளைய வேண்டுமே. குயவன் நீர் களிமண் நான், நீர் நினைத்தபடி வளைய வேண்டுமே, என்னை நினைத்தபடி வளைய வேண்டுமே. ஹல்லேலூயா, ஆமென். நன்றி ராஜா. எந்தன் மண் பாண்டும் கெட்டு போனால் உந்தன் கரங்கள் நல்ல வடிவ வேண்டுமே. எந்தன் மண் பாண்டும் கெட்டு போனால் உந்தன் கரங்கள் நல்ல வடிவ வேண்டுமே. உடைந்தாலும் சிதைந்தாலும், உடைந்தாலும் சிதைந்தாலும் உந்தன் மனம் தான் உருக வேண்டுமே. குயவன் நீர் களிமண்ணால், நீர் நினைத்தபடி வளைய வேண்டுமே, என்னை நினைத்தபடி வளைய வேண்டுமே. அழகை வடிப்பதும் இதையை கொடுப்பதும் அன்பரேசுவே உமது சித்தமே. அழகை வடிப்பதும் மிதையை கொடுப்பதும் அன்பரேசுவே உமது சித்தமே. கொடுப்பதும் நீர்தான், எடுப்பதும் நீர்தான், கொடுப்பதும் நீர்தான், எடுப்பதும் நீர்தான், இருப்பதெல்லாம் உந்தன் இரக்கமே. குழவன் நீர் களிமண்ணான், நீர் நினைத்தபடி வரைய வேண்டுமே, என்னை நினைத்தபடி வரைய வேண்டுமே. களிமண் குழவனை எதிர்க்கலாகுமா? காரணம் என்னவென்று கேட்கலாகுமா? களிமண் குழவனை எதிர்க்கலாகுமா? காரணம் என்னவென்று கேட்கலாகுமா? கர்த்தரின் செய்கையை அறியலாகுமா? கர்த்தரின் செய்கையை அறியலாகுமா? கட்டளையை நாம் மறக்கலாகுமா? குயவன் நீர் களிமண்ணான், நீ நினைத்தபடி வளைய வேண்டுமே, என்னை நினைத்தபடி வளைய வேண்டுமே. ஹல்லேலூயா. ஆர்டினேஷன் கொடுத்ததும் வீட்டுக்கு வந்தேன். அன்றைக்கி ஃபுல்லாக இருந்துட்டு நைட்டு 12 மணிக்கு முழங்கால் படிட்டேன். 2 மணி நேரம் எங்கள் ஒய்ஃபுக்கு கூட தெரியாது.
நான் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் அறிக்கையிட்டேன். நான் அந்த மாத்திரை நான் சாப்பிட்டுருந்தேன்னு, அது 6 மாதம் சாப்பிட வேண்டிய மாத்திரையை 3 மாதம்தான் சாப்பிட்டேன். கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். கர்த்தர் ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு. அவர் சித்தம் இல்லாத ஒன்றும் நடக்காது. ஒருபோதும் கைவிடாத தேவன். நான் லாஸ்ட் ஒரு பாடலை பாடிட்டு நான் யாரோ நானே அறியவில்லை. நீர் யாரோ ஏன் என்னை வெறுக்கவில்லை. என் இறைவா நீர் வர வேண்டும், என் இயேசுவே நீர் வர வேண்டும், என் உயிரே நீர் வர வேண்டும், என் உயிரோடு கலக்க வேண்டும். நான் யாரோ நானே அறியவில்லை. நீர் யாரோ ஏன் என்னை வெறுக்கவில்லை. என் இறைவா நீர் வர வேண்டும், என் இயேசுவே நீர் வர வேண்டும், என் உயிரே நீர் வர வேண்டும், என் உயிரோடு கலக்க வேண்டும். நான் யாரோ நானே அறியவில்லை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இரவெல்லாம் இமை இரண்டும் மூடாமல் தவிக்கின்ற போது, இரவெல்லாம் இமை இரண்டும் மூடாமல் தவிக்கின்ற போது, என் இதயம் துடிக்கின்ற போது, என் இதயம் துடிக்கின்ற போது, இரக்கம் கொள்பவர் யாரோ என் இறைவா நீர் வர வேண்டும், என் இயேசுவே நீர் வர வேண்டும், என் உயிரே நீர் வர வேண்டும், என் உயிரோடு கலக்க வேண்டும். நான் யாரோ நானே அறியவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. ஆயிரம் சொந்தம் இருந்தும் அனாதையானோர் எத்தனையோ, ஆயிரம் சொந்தம் இருந்தும் அனாதையானோர் எத்தனையோ, அன்புக்கு இங்கே இடமில்லை, அன்புக்கு இங்கே இடமில்லை, என் அன்பே நீர் என்னை விடவில்லை. என் இறைவா நீர் வர வேண்டும், என் இயேசுவே நீர் வர வேண்டும், என் உயிரே நீர் வர வேண்டும், என் உயிரோடு கலக்க வேண்டும். நான் யாரோ நானே அறியவில்லை. திசையறியாத கப்பலை போல் திகட்டு மனமும் ஆடும்போது, திசையறியாத கப்பலை போல் திகட்டு மனமும் ஆடும்போது, மரணம் என்னை நெருங்கிடும் போது, மரணம் என்னை நெருங்கிடும் போது, மனித துணையும் யாரும் இல்லை. என் இறைவா நீர் வர வேண்டும், என் இயேசுவே நீர் வர வேண்டும், என் உயிரே
நீர் வர வேண்டும், என் உயிரோடு கலக்க வேண்டும். நான் யாரோ நானே அறியவில்லை. நீர் யாரோ ஏன் என்னை வெறுக்கவில்லை. என் இறைவா நீர் வர வேண்டும், என் இயேசுவே நீர் வர வேண்டும், என் உயிரே நீர் வர வேண்டும், என் உயிரோடு கலக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதலும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த சாட்சிகள் சொல்ல முடியாது. கர்த்தர் ஜீவன பலனும் கொடுத்து இங்கே வந்து சாட்சியை நெத்திருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லாமல் எந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் முடிச்சிடுவேன். சீக்கிரத்தில் முடிச்சிடுவேன், லேட் பண்ண மாட்டேன். சொன்ன டைம் சரியாக முடிப்பேன். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? இன்னும் சத்தமாக சொல்லாமல், இன்னும் சத்தமாக சொல்லாமல். கையை இருக்கிறவங்க மட்டும் கையை தூக்கி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். இன்னும் வரல, இன்னும் வரல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கல்வாரி இயேசு கிறிஸ்து ஜெப வீட்டின் சார்பாக உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரம் போதாது, இருப்பினும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு ஆவியானவர் என்ன பேசுகிறாரோ காது உள்ளவன் கேட்க கடவன். காது இருக்கிறவங்க கேளுங்க, காது இல்லாதவங்க விட்டுருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எடுத்துக்கொள்ளுகிற வார்த்தை லூக்காவின் புத்தகம். இது படிக்கிறவங்க கொஞ்சம் சத்தமாக படிக்கணும், எல்லோரும் கேட்குற மாதிரி. 13ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினால் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் நிறைய விஷயம் இருக்கு. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இடுக்கமான வாழ்க்கை, உபத்திரவமான வாழ்க்கை, போராட்டமான வாழ்க்கை, சகிக்க முடியாத பாடுகள், வியாதிகள், வறுமைகள், போராட்டங்கள் எல்லாம் வரும். சுகபோக வாழ்க்கை கிடையாது. ஏன் அப்படின்னா, இயேசு பரிசுத்த ஆவியாக இருக்கும் பொழுது ஆதியில் வானத்தையும் பூமியை உண்டாக்கி அதற்குள்ளே இருக்கிற எல்லாம் ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷிக்கு என்னெல்லாம் தேவை எல்லாத்தையும் உண்டாக்கி 6ஆவது நாளில் மனுஷனை உண்டாக்கி அவங்ககிட்ட ஒப்படைக்கிறது எல்லாத்தையும் நீ ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த உலகத்தின் ஆசீர்வாதம் யார் கையில் இருக்கு? யார் கையில் இருக்கு? யார் கையில் இருக்கு? நம்மக்கிட்ட தானே இருக்கு. இப்போ ஆசீர்வாதம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் எங்கேயாவது இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணும் பொழுது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், அல்ல பிதாவான உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லியிருக்காரா? என்ன சொல்லியிருக்காரு? மனம் திரும்புங்கள், அதுதான் அவருடைய பிரசங்கமே. ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் கையில் கொடுத்தாச்ச, நீ தான் போய் தேடி எடுத்துக்கணும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து சத்தமாக அல்லேலூயா சொல்லலாமா? அதுக்கு தான் ஒருத்தன் கேட்குறான், ஓடி வந்த ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ? அதுதான் பைபிள் போட்டிருக்காங்க. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த சில பேர் தான் இந்த ரட்சிப்புக்குள்ளே வருகிறோம். சரி, நான் ரட்சிக்கப்பட்டங்க அப்படின்ற மட்டும் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொன்னவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க. உண்மையாக ரட்சிக்கப்பட்டீங்களா? ஞானஸ்தானம் எடுத்தவங்க எத்தனை பேர்? எல்லாம் எடுத்துட்டீங்க. மனம் திரும்பினவர்கள் எத்தனை பேர்? மனம் திரும்பிட்டீங்களா? கன்ஃபார்ம், கன்ஃபார்ம். திரும்ப கை தூக்குங்க. நான் மனம் திரும்பிட்டேங்க அப்படின்றவங்க மட்டும் நல்லா கை தூக்குங்க. கடவுள் பார்த்துன்னுக்கிறார். என்கிட்ட மறைச்சிடலாம், யார்கிட்ட மறைக்க முடியாது? ஆண்டவர்கிட்ட மறைக்க முடியாது.
ஏன் அப்போ சில பேர் மட்டும் ஏன் போட்டிருக்கு? மனம் திரும்பினவர்கள் மாத்திரம்தான் சில பேர். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், பழைய சுவாபம் என்னிடத்தில் அப்படியே இருக்கு, அதுக்குள்ளே இன்னும் மனம் திரும்பலையா? இப்போ மனம் திரும்பினவர்கள் மாத்திரம்தான் சில பேர். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். எத்தனை பேர் சினிமா பார்த்துருக்கீங்க? இப்போ பார்க்குறீங்களா? என்ன சினிமா டிவி வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ தேட்டரில் போய் படம் பார்த்தவங்க எத்தனை பேர்? டிக்கெட் கவுண்டர் எப்படி இருக்கும்? ஒரு ஆள் தான் உள்ளே போக முடியும். படம் விட்ட பிறகு என்ன பண்ணுவான்? விசாலமான வழி, இடுக்கமான வழியில் உள்ளே போகிறதுக்கு, வெளியில் ஓடி வர்றதுக்கு இந்த வழியில் தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம். இடுக்கம் என்பது ரொம்ப நெருக்கமாக ஒடுக்கமாக அப்படியே ஒடுக்கி கிடுக்கி எப்படியா டிக்கெட்டு வாங்கணும் பிரயாசப்படுறோம்ல. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்துக்கு அது மாதிரி பிரயாசப்படுறோமா? ஆலயத்துக்குள்ளே வர்றதுக்கு மாதிரி பிரயாசப்படுறோமா? உலகத்தை பார்த்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதுதான் அந்த வழி சொல்கிறார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிற சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கா இயேசு எப்படி சொல்கிறார் பாருங்க. இடுக்கமான வாசலுக்குள்ள பிரவேசிங்கள், அநேகர் அவர்களாலே கூடாமல் போகிறது. ஏன் கூடாமல் போகுது அப்படின்னா, ஏன் கூடாமல் போகுதுன்னா, கண்கள் உலகத்தை பார்க்குது. அதனால தான் அந்த இடுக்கமான வாசலுக்குள்ள வர முடியல. நேற்று வரைக்கும் நம்ம சுகமாக நல்லதாக இருந்தா, எப்போ ஞானத்தானம் எடுத்தணும் அப்போ பிரச்சனை, இப்போ தான் சண்டை, இப்போ தான் போராட்டம். இதை சிந்திக்க 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 விசாலமான வழி பார்க்குது. இதை விட அது எவ்வளோ பேர். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது அவங்க அப்படி தான் இருந்தாங்க. காடை கொடுக்குறாரு, என்னென்னலாம் கொடுத்தாரு, எவ்வளோ அதிசயங்களை பார்த்தாங்க. இன்னும் திரும்பி பார்க்குது வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும். ஆமென். சத்தமாக அலையில சொல்லமா? நாமும் கூட அப்படித்தான் இருக்கிறோம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு தேவன் கட்டாயப்படுத்தி அவர் எவ்வளவு லகுவாய் உங்களுக்கு உபதேசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உபதேசித்து கொண்டு வருகிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? கடினமான இருதயத்தை வைத்துக்கொண்டு உலகத்தில் சார்ந்து வாழ்கிறோம். உலக வாழ்க்கை தேவைதான், அது இல்லாமல் பணம் இல்லாமல் யாரும் வாழ முடியாது. பணம் தேவை, ஆனால் எல்லாத்துக்கும் இல்லை. பணம் தேவை. வேதம் சொல்லுது, உனக்கு இன்னது தேவை என்று நீ நினைப்பதற்கு முன்பாக அவருக்கு தெரியும் எப்போ எதை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அது வரைக்கும் காத்திருக்கணும், அல்லது பொறுமையாக இருக்கணும், அல்லது சகித்து இருக்கணும். எதுவுமே இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு இப்போவே வேணும் இப்போவே வேணும் அப்படின்னு கேட்டால் கொடுப்பாரா? கொடுப்பார். எப்போ தெரியுமா? மனம் திரும்பினால், பழையவைகளை ஒழித்தால், தேவனுக்குள்ளே பிரவேசிக்கிற நாம் அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் தீர்மானத்தையும் உள் வாங்கி நடக்கும் பொழுது, பேசும் பொழுது, செயல்படும் பொழுது, அப்போ செய்யும் பொழுது நிச்சயமாக கேட்டது கிடைக்கும். சத்தமராலையில் சொல்லமா? ஆமாவா இல்லையா? விசுவாசிக்கிற மட்ட கரங்களை வைத்து சத்தமராலையில் சொல்லுவோமே. மத்தேயின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். பார்த்தீங்களா? இப்போ கேட்டல சினிமா தியேட்டர் பார்த்துங்க. அதான் இது. இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம தீர்மானிச்சுக்கணும். 14 வாசிங்க. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, கண்டுபிடிக்கிறவர்கள் சில பேர். அதுக்கு தான் பைபிளில் போட்டிருக்கோம். அது எப்படி எனக்கு புரியல, ஆவியானவர் வெளிப்படுத்துவார். இந்த உலகம் முழுவதிலும் பார்த்தா எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல. அது ஒரு கோத்திரத்துக்கு 1,12,000 1,40,000 பேர் மட்டும்தான் போகிறாங்கன்னு சொல்லி பிரவேசிக்குது. 12 கோத்திரம் போது 12 1 லட்சம் எவ்வளோ ஆச்சு? 12 லட்சம் பைத்தினாங்க 40, 12 48, அப்போ 4,80,000. இது ஒரு 12. அப்படி பார்த்தா ஒரு 20 லட்சம் பேர் தான் போவாங்க உங்களுக்கு. எங்கே? தேவனுடைய சமூகத்தில் சிங்காசனத்துக்கு முன்பாக 24 மூப்பர்களுக்கு முன்பாக. அப்படி பார்த்தோம்னா இது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அதுதான் செல்லடையில் செழிக்கப்படுகிறான். வரான், சுலவை எடுத்துக்கொண்டு வரான்.
அப்படி போட்டிருக்குல்ல, சலிப்பாங்க. யாரெல்லாம் அதில் நிற்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். சலிக்கிறதுனா என்ன? உபத்திரவம், போராட்டம், பிரச்சனை, பாடு, கஷ்டம், இது எல்லாம் யார் சகித்து கொள்கிறார்களோ அவங்க மட்டும்தான் அந்த ஜல்லடையில் நிற்க முடியும். சகிக்காதவங்க பொத்துன்னு ஓட்ட வழியை கீழே தான் விழணும். கிறிஸ்துவ வாழ்க்கை சாதாரண ஒரு வாழ்க்கை கிடையாது. வாழலாம், பயமுறுத்தணும்னு நினைக்காதீங்க. இது உண்மை. சத்தியத்தை அறிவீர்கள். இது கேட்குற அதுதான் இப்போ இயேசுவே சொல்லிட்டார், பிதாவும் சொல்லிட்டார். என்ன சொல்ற? காது உள்ளவன் கேட்கட்டும்பா. நீ சொல்ல வேண்டியதா சொல்லிடு. கேட்கறது கேட்காத உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டார். நீங்கள் கேட்டு அதன்படி செய்வீர்களானால் பரலோகம் நமக்கு சொந்தம். யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தம். இம்மைக்குரிய வாழ்க்கை 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அதுக்கு தாண்டி கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் இந்த சரீரம் எங்கே போயிடுது? மண்ணுக்கு போயிடுது. அவர் ஊதினார சுவாச காற்று, ஜீவன், அது மாத்திரம்தான் அங்கே போவோம். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்து இது அழிஞ்சு போகக்கூடாது என்பதற்காக நம்ம கூட 33 வருஷம் உலாவிட்டு 3 வருஷம் விசேஷமான காரியங்களை சொன்னார். அவர் சொன்ன உபதேசமெல்லாம் கடினமானதா லகுவானது தானே? அதை என்னைக்காக கை கொண்டிருக்கிறோமா? சொல்லுங்க. யோவான் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். நானே வாசல், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், என் வழியால் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் தான் ரட்சிக்கப்படுவான். இல்லை, கவனிக்கணும். நானே வாசல். என் வழியாய் யார் உட்பிரவேசிக்கிறானோ அவன் தான் ரட்சிக்கப்படுவான். இந்த வாசல் தான் நமக்காக சிலுவையில் மரித்தது, ரத்தம் சிந்தினது. நல்லா கவனிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து கூட்டத்தோடு கூட நிற்கும் பொழுது 12 சீசர்கள் நிற்கிறாங்களாம். இந்த யூதர்கள் அவர் பிடிப்பதற்காக போர் சேவர்களாக போகும்போது தெரியல, யார் இயேசுன்னு கண்டுபிடிக்க முடியலையா. இப்போ கண்டுபிடிக்க முடியாத சுச்சுவேஷனில் எல்லாம் போய் நிற்கும் போது கேட்குறார், இயேசப்பாவை கேட்குறாரா, என்னன்னு கேட்குறாரு, யார் பற்றி ஆடுறீங்க அப்படின்றார். நாங்கள் இயேசுவை தேடுகிறோம். தேடும் பொழுது சொன்ன மாத்திரத்தில் எல்லாம் தப்புன்னு விழுந்துட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இவர் சொன்னால் நான் தான்ப்பா இயேசு அப்படின்னு உடனே எல்லாம் விழுந்துட்டானா. இந்த சப்ஜெக்ட் இங்கே நின்றுச்சு. சிலுவையில் அரையிறதுக்கு முன்னாடி கன்னத்தில் அரைஞ்சி காரி துப்பி முள்முடியை பின்னி தலையில் வச்சு கோலால் அடித்தானே அவனுடைய நிலைமை என்ன ஆயிருக்கு யோசிச்சு பாருங்கள். வார்த்தை தான் சொன்ன, நான் தான்ப்பா இயேசுன்னு சொன்னதுக்கு விழுந்தான். அங்கே அடிக்கிறான். அவனுடைய நிலைமை என்ன? ஏன் அந்த கோர காட்சி அவர் கண்டு கொள்ள வேண்டும் அல்லது பெற வேண்டும்? ஏன் தெரியுமா? ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சகிப்பு இருக்கணும், மன்னிக்கிற தன்மை இருக்கணும். இதுதான் மாதிரி அவர் வச்சுட்டு போனார். எத்தனை பேர் இந்த அடிச்சுவடியில் வரப்போகிறோம்? நீ என்ன வேணால் திட்டிக்கப்பா, இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் அல்லது இயேசுக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படி சொல்கிறவங்க எத்தனை பேர்? சொல்ல முடியுமா? சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு பரலோகம் சொந்தம். நீங்களும் நானும் எத்தனை முறை சொல்லியிருக்கோம், எத்தனை பேர் மன்னிச்சிருக்கிறோம், எத்தனை பேருடைய அந்த பாடுகளை சகித்திருக்கிறோம். சும்மா ஒன்றும் இயேசு உலகத்துக்கு வரலைங்க. ஒன்றும் என்னை மீட்கும்படியாக வந்திருக்கார். நீங்கள் ஊதுறீங்கள, மூச்சு விடுறீங்கள, சுவாச காற்று. ஆதியில் மனுஷனை மண்ணினாலே உண்டாக்கி நாசியில் சுவாசத்தை ஊதினார்னு போட்டிருக்குல்ல, அந்த ஊதின சுவாச காற்று தான் இயேசு. ஆமென். சத்தமாக ஒரு அலையில சொல்லலாமா? நீங்கள் மூச்சை இழுத்து விட்டு பாருங்க, அதுக்குள்ளே இயேசு வருவார். வேறு எந்த உலகத்தில் 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. அந்த தெய்வங்களுடைய பேர்களை நீங்கள் சொல்லி மூச்சு விடுங்க, அந்த மூச்சுக்கு ஏற்ற அந்த பதில் வருதா பாருங்கள். ஆனால் இயேசு என்கிற அந்த மூச்சு, அவர் ஊதின சுவாச காற்று தான் இயேசு. இதை நமக்குள்ளே வச்சுக்கிட்ட அவருடைய ஊதின சுவாச காற்று சுவாசித்து கொண்டே பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோம். ஆவியார் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக அலையில சொல்லலாமா? இன்னும் சத்தமாக சொல்லலாமா? நானே வாசல்.
என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் தான் ரட்சிக்கப்படுவான். இப்போ ரட்சிக்கப்படுவதற்கு வழிகள் உண்டு, காரணங்கள் உண்டு. எம்மா நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஒரு வாரம் தவறாமல் போகிறேன், 40 நாள் பாசம், எல்லாம் உண்மைதான், பொய்யே கிடையாது. ஆனால் இப்போ எல்லாம் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா, அது நீங்கள் தீர்மானிச்சு. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சத்தமாக அலையில சொல்லலாமா? அதே யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களா? நானே வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே சத்தியம், ஜீவனமா இருக்கிறேன், ஜீவனமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் வரான். ஆமாம். இப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம இருந்தால் தாங்க பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கணும்னு சொன்னால் அவருடைய வழிமுறைகள் இருக்குல்ல, அடிச்சவன் இருக்குல்ல, அதை கை கொண்டாதானே அவருக்குள்ள இருக்கிறதா அர்த்தம். அல்லது அந்தபடி நடக்கும்பொழுது நமக்குள்ள அவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். பைபிளில் போட்டிருக்கோம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், அப்படி தானே போட்டிருக்கேன். கரெக்டா? கரெக்டா? எத்தனை பேர் வெளிச்சமாக இருக்கிறீங்க? நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேங்க. நான் நல்லா கவனிக்கணும். நான் வெளிச்சமாக இருக்கிறவங்க மட்டும் கை தூங்க அல்ல சொல்லுங்க பாப்பா. நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் அப்படின்றவங்க மட்டும் சத்தமாக ஒரு அலையில சொல்லுங்களா பாப்பா. வெளிச்சம்னா என்னங்க? நீங்கள் குடி இருக்கிறீங்கள, பையன் கூட சொன்னாங்க, நாளைக்கு எத்தனை பேர் டிராக்டர் கொடுக்க போகிறீங்க காலையில்? இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை பிற இடத்துல சொல்லுகிறது மாத்திரமல்ல, உன்னை நேசிக்கிறதை போல இங்கே தான் வெளிச்சம், அதான் வெளிச்சம். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த ஒரு சட்ட திட்டங்களை கை கொண்டு முடிஞ்ச அளவுக்கு, கட்டாயம் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு நீ கை கொள்வீர்களானால் உங்கள் பகுதியில் இருக்கிற ஜனங்கள் உங்களை பார்த்து, ஐயோ இந்த பிள்ளை நேற்றைய தினத்தில் இப்படி இருந்தது, இன்றைக்கு பார்த்தா பைபிள் எடுத்துன்னு கோயிலுக்கு போது அந்த மாதிரி ஒரு ஒழுங்கின்மை, ஒழுங்காக இருக்கிற பிள்ளையை நான் பார்த்ததே இல்லைப்பா. இதான் வெளிச்சம். எத்தனை பேர் இருக்க போகிறீங்க? சத்தமாக ஒரு அலையில சொல்லாமா? கஷ்டம்தான் இல்லை, நான் சொல்கிறது கட்டாயம் கிடையாது. முடிந்த அளவுக்கு தங்களால் இயன்ற அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடிக்கொண்டிருக்கிறான். அவனை வெட்கப்படுத்தணும்னு சொன்னால் நீ கிறிஸ்துக்குள்ளே உண்மையாக இருக்கணும். கடமைக்காக கோயிலுக்கு வரக்கூடாது, கடமைக்காக ஜெபம் பண்ணக்கூடாது, கடமைக்காக வேதம் வாசிக்கக்கூடாது, கடமைக்காக உபதேசம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லலாமா? இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, சவுண்டு கொஞ்சமாக இருக்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பண்ணிக்கலாம், ஏன்னா பின்னாடி யார் சொன்னது? ஆமாம், டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. இதை விட விசாலமான ஆண்டவர் இடத்தை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? கடந்த முறை வரும்போதே நான் சொல்லிட்டு போனேன், எப்படியாவது ஆண்டவர் வழியை திறக்கணும் அப்படின்னு. எங்களுக்கு ஜபத்தில் உண்டு, கண்டிப்பாக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சத்தமாக அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்களேன். டைம் ஓடிட்டே இருக்கு. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நல்லா கவனிக்கணும் இந்த வசனத்தை. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இந்த நாட்களில் சொன்ன வார்த்தை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் பரலோகத்தில் பிரவேசிப்பது, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பது ரொம்ப கஷ்டம். சும்மா கூப்பிடுறது பெருசு இல்லை, சித்தத்தின்படி செய்யணுன்றாரு. என்ன சித்தம்? அவருடைய சித்தம் என்ன? வாசிப்போம். மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 44 வாசிங்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். போகிறோம். எத்தனை பேர் செய்கிறீங்க? இது பிதாவின் சித்தமாச்சே. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பீங்க. அது பிதாவின் சித்தமாக இருக்கும். இப்படி செய்யும் பொழுது தான் பரலோகம் உங்களுக்கு சொந்தம். ஆமென். சத்தமாக அலையில சொல்லமா? யாரை சிநேகிக்கணுமா? யாருங்க? சத்துருக்களை. சத்துரு யாரு? வேதம் சொல்லும் வீட்டார் உனக்கு. நம்ம குடும்பத்தில் அன்பாக இருக்கிறோமா? அன்பாக பேசுகிறோமா? இங்கே அன்பு இருந்தால் தானே வெளில அன்பு காட்ட முடியும். இங்கேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி இருக்கிறோம்.
அதுவும் நம்ம தான் இருக்கிறோம். உலகத்தை கூட ஒட்டுமொத்தமாக ஐக்கியமாக அன்பாக தான் இருக்கிறாங்க. நான் குறை சொல்லலை, குற்றப்படுத்தி பேசலை. தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கு. இனி வருகின்ற நாட்களில் ஒருவேளை நான் இப்படி தாங்க இருந்தேன், இனிமேல் நான் மாற்றிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தீங்கன்னா பரலோகம் உங்களுக்கு சொந்தம். நீங்கள் எதிர்பாராத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வச்சு சத்தமாக அலையில சொல்லமா? அடுத்த வாசிமா. சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ரெண்டு காரியத்தை சொல்கிறேன். யாரெல்லாம் உங்களை சபிக்கிறாங்களோ அவங்களை என்ன பண்ணுங்க? நீங்கள் எத்தனை பேரை செய்ய போகிறீங்க? இதெல்லாம் பிதாவின் சித்தங்க. அதான் சொன்னார், பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். எப்போ கையில் ரத்தம் சொட்டுது, காலில் ரத்தம் சொட்டுது, தலையில் ரத்தம் சொட்டுது, விழாவில் ஈட்டியால் குத்துறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் நினைக்கும் பொழுது உண்மையில் ரியலாக ஒரு மனுஷனுடைய ஒரு சாதாரணமாக ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தா நமக்கு எப்படி துடிக்குது? உலகத்தான் இல்லை, நம்மளோ ஏதோ ஒரு கை உடையுதோ கால் உடையுதோ அடிப்படுதோ மனத்தை எவ்வளோ உருகுது. உனக்காகவும் எனக்காகவும் யாருங்க ரத்தம் சிந்த முடியுமா? பெத்த பிள்ளை கூட கொடுத்தா தான் உதவி செய்கிறான். தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் கொடுத்தாதான் உதவிக்கு வரான், ஒத்தாசைக்கு வராங்க. ஆனால் உன்னையும் என்னையும் மீட்கும்படி தன் ஜீவனே கொடுத்திருக்கிறாரு. அவருக்கு நம்ம என்னத்தை செய்கிறோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ரட்சகரை தொழுது கொள்ள தாவி சொன்னார். இந்த வேதத்தை சுமந்து கொண்டு நம்மளால் வர முடியுதா ஆலயத்துக்கு? இப்போ அவருக்கு நம்ம என்னத்தை செலுத்த முடியாது? சொல்றார், துதியினாலே தேவனை மகிமைப்படுத்தினான்றார். சோத்திரம் கூட வாயில் வர மாட்டேங்குது. தேவன் அதை தானே விரும்புகிறார். நீ கொடுக்குற காணிக்கையில் அவர் மகிமைப்படலை. இந்த கொடுக்குற காணிக்கை கூட அரை மனசோடு கொடுக்காதன்றார், அதுக்கிட்ட வாங்காதன்றார். முதல்ல மனம் மகிழ்ந்து ஆண்டவருக்கு செய்யணும் அப்படின்னும் பொழுது 100 மடங்குல 1000 மடங்கு ஒன்று உயர்த்திக்கிட்டே போவார். ஆமென், அல்லேலூயா. நீ கொடுக்கும் பொழுது மனக்கசப்போடு கொடுத்தீன்னா உனக்கு 1000 ரூபா சம்பளம் வருதுன்னா அடுத்த நாள் 800 ரூபா தான் வரும். நீ கடவுள் கொடுக்கும்போது கணக்கு பார்க்குறீங்க, அவர் ஒன்று கணக்கு பார்ப்பார்ல? ஆமென். உண்மையா பொய்யா? இது விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், மார்த்தாளே நான் உனக்கு சொல்ல விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லலையாம்மா? உன் விசுவாசம் எங்கம்மா போயிடுச்சு? அந்த பகுதி வாசித்து பார்த்தீங்கன்னா லாஸ்தர் மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. லாஸ்தர் மரித்து நாற்றம் எடுக்க போகுது. ஆண்டவர் சொல்ற, நித்திரையாக இருக்கிறாம்மா, நான் போய் எழுப்ப போகிறேன். அப்படி இந்த அம்மா சொல்லுது, நீ இருந்திருந்தா சகோதரன் மரிச்சிருக்க மாட்டேன்னு அங்கே நம்புது. அந்த இடத்துல நம்புது, இயேசுவை நம்புது. ஆமாம் ஆண்டவர், நீங்கள் இருந்திருந்தா அவன் செத்துருக்க மாட்டான், உயிராக வந்திருப்பான். இன்றைக்கி என் சகோதரர் செத்து போய் 4 நாள் ஆகி போச்சு. இப்போ அவர் சொல்கிறேன், ஏம்மா அவன் தூங்குறாம்மா, நான் போய் எழுப்புறேம்மா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்றாரு. எந்திரிப்பாண்டு வர, ஆனால் இப்போ இல்லை. எப்போ? வருகையில். முன்னாடி என்ன சொல்லிச்சு? இருந்திருந்தா செத்துருக்க மாட்டான். எவ்வளோ நம்பிக்கை ஆண்டவர் மேலே. கொஞ்சம் தூரம் கூட வரல, நீ எழுப்பு போகிறோமான்றார் இவர். அதுக்கு இந்த மாதிரி சொல்லுது, எழுப்பு ஆண்டவர், ஆனால் இப்போ இல்லை. எப்போ? வருகையில். விசுவாசம் போயிடுச்சா? நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா சொல்லலாமா? இனி முழு நம்பிக்கை வேணும். அதுதான் பைபிளில் சொல்லுது, உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு யாரை துதிக்கணும்? உலகத்தை அல்ல, தேவனை. இப்படி எல்லாத்திலும் முழுமையாக இருக்கணுன்றார். ஒரு மனம் நம்ம சொல்கிறோம்ல. எத்தனை பேர் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுறீங்க? அங்கே கூடி ஜபிச்சாங்க 120 பேர் ஒருமனப்பட்டு ஜபித்தார்கள். அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினான்னு போட்டிருக்குது. அங்கே ஒருமனப்பட்டு 120 பேர் கூடி ஜபிச்சாங்கன்னா அவங்க எப்படி இந்த சூழ்நிலை ஜெபம் பண்ணாங்க? இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர் எழுந்துட்டார். இவங்க கூடுறாங்க. அவங்களுடைய எண்ணமெல்லாம் எங்கே இருந்தது? இயேசுவையே நோக்கி இருந்தது. ஒட்டு மொத்தமாக அத்தனை பேருடைய எண்ணமோ அதான் ஒரு மனம். இங்கே எல்லாருடைய மனமும் ஒரே நிலையில் இருக்கா? ஆளுக்காள் ஒவ்வொன்று நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ 4 மணி 11 ஆக போகுது, எப்போ முடிக்க போகிறோம், வீட்டுக்கு வேறு போகணும், மழை வேறு வருது. ஆனால் நான் இந்த வார்த்தைகள் உள்ளே போதன்னா கேள்வி தான். ஒரு மனம் எங்கே? அப்போ இங்கே இல்லை. இப்போ ஜபம் எப்படி கேட்கும்? ஒரு மனம் என்பது
நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒரு நிலைப்படுத்தணும். ஆமென். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீ கண்ணை மூடி செபிக்கும் பொழுது அவயங்கள்லாம் ஒருமனப்பட்ட கேட்ட செபத்துக்கு பதில் உடனே வரும். தடையே கிடையாது. இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் பிரச்சனை வராது, வந்து நின்றுக்கும். அப்படியா நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். அந்த மாதிரி ஆண்டவர் செய்கிறாரா இல்லையா பாருங்க. அடுத்தது வாசிங்கம்மா, அதெல்லாம் இல்லையா? உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்க? நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுவீங்களா? எத்தனை பேர் பண்ணுறீங்க? எத்தனை பேர் பண்ணுறீங்க? எனக்கெல்லாம் ஜெபம் பண்ணனுடைய வேலை பார். ஆண்டவருக்கு கண் இருக்குதா இல்லை ஞானம் இருக்கா என்னன்னு தெரியல. இவளை கொடுமைப்படுத்தின இவனுக்கு போய் ஜெபம் பண்ண சொல்கிறார். ஜெபம் பண்ணிக்கினேன், கண்ணை மூடி சோத்திரம் பண்ணிக்கினேன். சோத்திரம் உதட்டில் இருக்குது, துதி எங்கே இருக்குது? உதட்டில் இருக்குது. எண்ணத்துக்குள்ளே என்ன ஓடுது உள்ளா? இவனுக்கெல்லாம் நம்ம போய் ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது பார். அப்போ ஜெபம் கேட்குமா? சத்துரு எப்படி ரட்சிக்கப்படுவான்? எப்படி விடுதலை பெறுவான்? மாற்றிக்குங்க, முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்குங்க. யோவான் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 34-35 வாசிங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோருக்கும் அறிந்து கொள்ளுவார்கள் என்றார். சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் யோவான் புத்தகம் 13ஆம் அதிகாரம், ஆமாங்க ஐயா, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை பேர் அந்த மாதிரி அன்பா இருக்க போறீங்க? நீங்கள் உங்களுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர், புருஷனுக்கும் மனைவிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அன்பு இருக்கா? பிள்ளைகளுக்கும் தாய்க்கும், தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும், அக்காவுக்கும் தங்கச்சிக்கும், மாமாவுக்கும் மச்சானுக்கும், இப்படி உறவு முறைகள்லாம் இருக்குல்ல. எத்தனை பேர் அன்பாக இருக்கிறீங்க? நான் அன்பாக இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் கை தூக்கி ஒரு அலையில் சொல்லுங்க பார்ப்போம். சோத்திரம். அப்போ இயேசுக்கிட்ட நீங்கள் இல்லை. அப்போ பைபிள் அதெல்லாம் சொல்லுது. என்ன சொல்லுதுமா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருங்கள், அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும். இல்ல திரும்பி எங்கே போயிட்டு? நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல ஒருவர் அன்பாயிருங்கள். அப்ப இயேசு நமக்குள்ள அன்பா இருக்கிறார்ல. கண்ணுக்கு தெரியாத தெய்வம் நம்ம கிட்ட அன்பு காட்டுது. கண்ணால் பார்க்குற நம்ம சகோதரன் கிட்ட அன்பு இல்லையே, இருக்கா? இருந்தாதான் நீங்கள் கிறிஸ்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், பரலோகம் உங்களுக்கு சொந்தம். இதெல்லாம் தேவனுடைய சித்தம். இதை தான் சின்ன சின்ன விஷயத்த சொல்கிறார். இது கடினமான உபதேசமா? கடினமான உபதேசமா? அதே ஏற்றுக்கொள்வீங்களா? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்க? இனி இப்போவே போய் எனக்கு யாராவது எங்கள் உறவுகளில் வெளி மனுஷர்கிட்ட வேண்டாம், நம்ம சொந்தம், நம்ம பிள்ளைங்க, மாமனார் மாமியார் உறவுகள், அவங்கக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நம்ம அன்பாக இருப்பேன், நான் இனிமேல் அன்பாக இருப்பாங்க அப்படின்ற மட்டும் சத்தமாக ஒரு அலையில் சொல்லுங்கள். நீங்கள் அன்பு காட்டினீங்கன்னா ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிப்பாங்க. மாமனார் ரட்சிக்கப்படலையா? மாமியார் ரட்சிக்கப்படலையா? சகோதரன் ரட்சிக்கப்படலையா? சகோதரி ரட்சிக்கப்படலையா? அன்பு காட்டு, அரவணை. இல்லாதவங்களை இட்டு செய்ய சொல்கிறாங்களே, யார் செய்யல அவங்க செஞ்சு காட்டு. அப்படி செய்யும் பொழுது அவங்க முன்ன திரும்பி பார்ப்பாங்க, இந்த பிள்ளைய நம்ம எப்படிலாம் பேசணும், இது நமக்காக சரி எவ்வளோ கஷ்டப்படுது பாரு. அந்த இறக்கம் அவங்களுக்குள்ளே வந்துடும். வந்துடுச்சுன்னா நீ கூப்பிட்ட இடத்துக்கு அவங்க வருவாங்க. அப்படி நீ கூப்பிடல, அப்படி செய்யலைன்னு வச்சுக்க, அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு நீ தான் போகணும். எங்கே கூப்பிடுவாங்க அவங்க? உலகத்தின் காரியம். சத்தமாக அலையில் சொல்லமா? அவங்க போகிற இடத்துக்கு நீ போவியா? உங்கள் இடத்துக்கு அவங்க வரணுமா? நீ இருக்கிற இடத்துக்கு அவங்க வரணும்னு சொன்னால் நீ கிறிஸ்துக்குள்ளே அன்பாக இருக்கணும். கிறிஸ்து உன்னிடத்தில் அன்பு காட்டுறாரு, அதான் மாதிரி யோசிச்சு போயிட்டார். நான் இவ்வளோ அன்பாக இருக்கிறேன்னே, நீ ஏன் அவங்ககிட்ட அன்பு காட்ட மாட்டேன்ற, இறக்கமாக இருக்க மாட்டேன்ற, எகுத்து பேசுகிற, தூஷணமான வார்த்தை பேசுகிற. இதே வாயில் தான் துதியும் வருது, சபித்தலும் வருது. இந்த சபித்தலை விட்டுருங்க, துதிக்கிறத மாத்திரம் கை கொள்ளுங்க. ஆண்டவர் வாழ்க்கையில் உயர்த்துறாரா இல்லையா பாருங்க. ஆமென். சத்தமாக அலையில் சொல்லமா? 35 வாசிமா? 35
நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்றார். போருமா இப்போ அன்பு காட்டினாதான் நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம், இயேசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எனக்குள்ள இல்லை, யாருக்குள்ள? இயேசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி அன்பு காட்டலன்னு வச்சுக்கங்க, வேறு யாருக்குள்ளேயோ இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் தான் தீர்மானம் பண்ணுங்க. வேறு யாருக்குள்ளேயோ. எங்கள் வீட்டில் சண்டை வரும், அடிக்கடி சண்டை போடும். சண்டைனா பற்றாக்குறையினால் வர்றது. முடிச்சார், ஒன்று 5 நிமிஷம் தான் இருக்குது. பற்றாக்குறையினால் வரும். அவங்க கேட்குறது நியாயம். 50 ரூபா செலவு பண்ணுற இடத்துல 5 ரூபா கொண்டு போய் வச்சுக்கணும், இந்த கோவரமாக வராதா? நீ சம்பாரிச்சு கொடுத்தா தானே நான் அதை பண்ண முடியும். காசே கொடுக்காத நான் என்னையா பண்ணுறதுன்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? எல்லா மனைவிகளும் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் கேட்கும். அதை ஆரம்பிக்கும் பொழுது நான் எச்சரிக்கை ஆகிடுவேன். அடாடா யாரோ உள்ளே பூந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அது உள்ளே பூந்துட்டான் போது யார் தான் உள்ள ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். கேளு கேளு கேளு, அந்த வேலைக்கே போக மாட்டேன்றான். எந்த நேரம் பார்த்தாலும் பைபிள் எடுத்து சுற்றி கிடக்குறான். இவனை பிடி 4 வார்த்தை கேளு, அப்போ தான் ஒழுங்காக வருவான். இங்கே உஸ்பேத்தி விடுறது. இவங்க இந்த உஸ்பேத்தத்தை உள்வாங்கின்னு இவங்க நம்ம கிட்ட கோபமாக பேசிட்டு இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, ஒன்றும் பேச மாட்டேன், சைலண்ட்டாக உட்காந்துக்குவேன். சைலண்ட்டாக உட்காந்து எனக்கும் டென்ஷன் ஆகும். தான் நம்ம இன்னும் போகாமல இருக்கிறோம், இருந்தால் தானே போய் வாங்கி வந்து கொடுக்க முடியும், இல்லாத நம்ம போனால் எங்கே போகிறது? அப்படி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. அப்படி என்ன உஸ்பேத்தம், நான் என்ன பண்ண பல்ல கட்சி கம்முன்னு உட்காந்துருப்பேன். ஒரு காலவர் இந்த டென்ஷன் குறையிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சிடும் பல நாள் உள்ளே பூந்துட்டான், வாயை திறந்தால் வீடு 2 ஆகிடும், அதனால் சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது அப்படின்னு முடிஞ்சாலும் பல்ல கட்சி சைலண்ட்டாக உட்காந்துருவேன். உட்காந்த பிறகு ஒரு காலவர் அவர் பேசி கீசி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து போய் டீ போட்டு வந்து கொடுப்பார். டீ போடுவார். பட் டீ தான் நிறைய குடிப்பேன் நான் அதிகமாக. டீ கொண்டு வந்து கொடுப்பார். டீ கொண்டு வந்து கொடுக்கும்போது வாங்கி கையில் வச்சுக்கின்னு, இவ்வளோ நேரம் பேசுனிய ஒரு 10 ரூபா கிடச்சதா உனக்கு அப்படி கேட்கும்போது அவங்க சிரிச்சிடுவாங்க. அவ்வளோதான் அந்த சண்டை. ஆமென். நீங்கள் அது மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன் தெரியுமா? பிரச்சனையை அங்கே தான் ஆரம்பிக்குது. ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பான். ஏதாவது ஒன்று உஸ்பேத்தி 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 குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கி பெருசாக்கி விட்ருவான். பலூன் ஊத ஊத என்ன ஆகும்? உள்ள காற்று ஏற ஏற ரோட்டுக்கு வந்துடும். அது வர விடக்கூடாது. அது யார்கிட்ட இருக்குது? 2 பேர்கிட்டுமே இருக்குது. மனைவிகிட்டே இருக்குது, புருஷன்கிட்டே இருக்குது. அவர் கோவப்படும்போது நீங்கள் சைலண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் அப்போ தான் நான் வேலை செய்யலையா, காலைல 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நான் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்குறேனே, என் நிலைமை இப்படி யாருக்கு சொல்கிறது? அப்படி இப்படி இவங்க ஒரு டென்ஷன் ஆகிடும். அவங்க பண்ணுற டென்ஷன் தப்பு கிடையாது, நியாயமான டென்ஷன் தான், கோவம் தான். ஆனால் விட்டு கொடுக்கணும். அதை விட்டு கொடுக்கறதுனால தான் குடும்பம் குழப்பம் இல்லாமல் ஒற்றுமையாக போகும். 10 ரூபா சம்பாரிச்சா கூட சந்தோஷம் காண முடியும். கோடி கோடியாக சேர்த்து வச்சுக்கிட்டு சண்டை போட்டுனே இருந்தால் நிம்மதி இருக்குமா? இருக்காது. ஒரு மனுஷன் என்ன பண்ணனா, முடிச்சிடறேன், டைம் ஆகிப்போச்சு. ஒரு பெரிய செல்வந்தன், ஒரு ராஜா, அவர் பால்கனி வழியாக நடமாடிக்கிட்டு இருக்கிறாராம். இப்படி நடமாடிக்கிட்டு போது ஒரு பிச்சைக்காரன் பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் நல்லா தூங்கினுக்கிறான். பனி பேஞ்சுன்னுக்குதான், நல்லா தூங்கினுக்கிறான். கொரட்டை விட்டு தூங்குறான். அவன் பெட்ஷீட் கூட கிடையாது, கீழே தரையில் ஒன்றுமே கிடையாது. அந்த அழுக்கு துணி போட்டு இப்படி படுத்துங்கிறான். தன்னாரியாக தூங்கினுக்கிறார் அவர். இவர் பால்கனி வழியை பார்த்துருப்பாரு. இவருக்கு யோசனை, என்னடா நமக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, பெட்டு இருக்குது, எல்லாம் இருக்குது, நமக்கு தூக்கம் வர மாட்டேன், பிச்சைக்காரன் பனியில் எப்படி குளிருங்கிறானே, பத்து நாள் தூங்குறானே வேறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரா, அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் காலையில் எழுந்து அவனை கூப்பிட்டு, வாடா 10,000 கையில் கொடுத்தாரான், இந்தா பெட்ஷீட் வாங்கிக்கோ, தலைகாணி வாங்கிக்கோ, பாய் வாங்கிக்கோ, நல்லா சாப்பிடு, நைட்டு போய் நல்லா தூங்குடா அப்படின்னாரு. இவன் என்ன பண்ணானா, 10,000 கையில் வாங்கி வச்சுக்கினேன். மறுநாள் நைட்டு வந்துடுச்சு. சரி, இவர் பார்த்தாரான், இன்றைக்கி என்ன பண்ணுறா பார்ப்போம் அப்படின்ட்டு பால்கனி விழுந்து பார்த்தா இவன் ஒலாத்தின்னுக்கிறான். இப்படியும் அப்படியும் தூங்கவே இல்லையா. என்னடா நம்ம தான் தூங்கலாம், ரைட்டு, இவன் நேற்று நல்லா தூங்கினா இன்றைக்கி தூங்காமக்கிறானே அப்படி சொல்லிட்டு பொழுது வடிச்சோன்னு கூப்பிட்டு, ஏன்டா நேற்று நல்லா தூங்கினேன், உன்னை நான் என்ன சொன்னேன், பாய் வாங்கிக்கோ, பெட்ஷீட் வாங்கிக்கோ, தலைக்காணி வாங்கிக்கோ, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கடான்னு சொன்னால் உலாத்தின்னுக்கிறியாண்டா அப்படின்னாரு. ஆடா போயச்சம்மா, நீங்கள் கொடுத்த 10,000 வச்சு நான் பட்ட பாடு இருக்குதே, எந்த நேரத்தில் எவன் வருவான்னு தெரியாது, என் உயிரும் போயிடும், எனக்கு தேவையா அது அப்படின்னா. பணம் இருக்கிறவங்க தூக்கம் வராது, பணம் இருந்தால் சந்தோஷமே போயிடும்.
அதனால் புரிஞ்சுங்க. ஆசை எல்லாருக்கும் ஆசை இருக்குது. யாருக்கு ஆசை இல்லை? எல்லா மனுஷனுக்கும் ஆசை இருக்குது. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் போகணும், எல்லாம் இருக்குது. ஆனால் வேதத்தின்படி பார்க்கும்போது எல்லாவற்றையும் அதினதின் காலங்களில் அந்தந்த நேரத்தில் நேர்த்தியாக செய்வார். குறையே இருக்காது. ஆனால் காத்திருக்கும். எம்மா வாய் திறக்காதம்மா. என்ன பண்ணோம்? காத்திருக்கும். எத்தனை பேர் காத்திருக்க போகிறீங்க? புருஷன்கிட்ட சண்டை போடாதீங்க, மனைவி கிட்ட சண்டை போடாதீங்க. இருக்கிறத வச்சு குடும்பம் பண்ணி பாருங்கள். இயேசு உங்கள் வீட்டில் தானாக வந்து உட்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் சத்தமாக சொல்லலாமா? வாய் டைம் ஆயிடுச்சு. 11 மணிக்கு சார்பாக முடிக்கணும். நான் முடிச்சுக்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு முடிச்சுக்கிறேன். 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கலாம். 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டாக்கி கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொண்டிருக்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஆமா, இது கடைசி வசனம். நிறைய இருக்கு, சொல்ல முடியாது. ஏன்னா இது முக்கியமான ஒரு வார்த்தை. என்னன்னா, நம்ம நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுறோம். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், படிக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லுது பார்த்தீங்களா? பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இது உண்மை. கிரியைகள்னா என்ன? வியாதி உள்ளவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணு. அதை கொடுத்துட்டு அவன் தள்ள கையை வச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவர் அவனையும் ஆசீர்வதிப்பார், உன்னையும் ஆசீர்வதிப்பார். அதை விட்டுட்டு தூரம் நின்றுக்குன்னு சோத்திர ஆண்டவரே, வியாதியாக இருக்கிறான், இவனுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, ஆமேன், அப்படி வந்துடக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் அல்ல. இதில் நாவினாலும் அல்ல. பிள்ளைகளே, வசனத்தை நிறைய பேர் சொல்கிறாங்க. சொல்கிறது நல்லது, தப்பு கிடையாது. அது உதட்டளவில் தான் உள்ளத்திலிருந்து வருதான்னு பார்க்கணும். அதையும் கவனிக்கணும். நிறைய வசனம் மனப்பாடம் இருக்கும். இந்த மனப்பாடத்தில் இருக்கிற வசனம் எல்லாம் உள்ளத்திலிருந்து வந்தா உதட்டிலிருந்து வந்தா தெரியாது. உள்ளத்தில் இருந்து வந்தால் அதுக்கு விடுதலை உண்டு, உதட்டிலிருந்து வந்தால் விடுதலை கிடையாது. பைபிளில் ஒரு வசனம் இருக்கும். அதிகாலையில் எழுந்து ஒரு ட்ராப் தண்ணி கூட குடிக்காம இப்போ கண்ணை மூடி ஆண்டவரே அவனை ஆசீர்வதிங்க அப்படின்னா, அப்போ அதிகாலை எதுவும் வயிறு எப்படி இருக்கும்? குழுக்குள்னு இருக்குமா? எரிச்சலாக இருக்கும்ல. இந்த நேரத்தில் ஒருத்தனை ஆசீர்வச்சா ஆசீர்வாதம் வருமா? நல்லா கவனிக்கணும். அதெல்லாம் வசனம் எல்லாம் புடமிட்டப்பட்டு எழுதியிருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்குது. நம்ம அதை ஏதோ படிக்கிறோம், கதை புக் படிக்கிற மாதிரி, இல்லை ஸ்கூல் பாடம் படிக்கிற மாதிரி அந்த மாதிரி கணக்கு போட்டக்கூடாது. இது மட்டும் இதுக்கு போட்டிருக்கு. இருபுறம் கருக்கொள்ளப்பட்ட பேசுகிற என்னையும் குத்தம், கேட்குற உங்களையும் குத்தம். பேசுகிற எனக்கும் ஆசீர்வாதம், கேட்குற உங்களுக்கும் ஆசீர்வாதம். அப்போ இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை கையில் வைத்துக்கொண்டு இந்த வார்த்தையின்படி நம்ம செய்யலைன்னு சொன்னால் நம்மளை குத்திரும். எப்படி குத்திரும்? உனக்கு ஆசீர்வாதம் இருக்குது, அதை நீ தான் தேடணும். ஆண்டவர் கையில் கொடுக்க மாட்டார், இந்தம்மா வச்சுக்கோ அப்படின்னு. சகாயர் அனுப்புவார். எப்போ அனுப்புவார்னா, அவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, உண்மையாக தேடும் பொழுது, உண்மையாக ஜெபிக்கும் பொழுது உனக்கு விரோதியாக உனக்கு சப்போர்ட் பண்ணுவான். நான் அந்த மாதிரி நிறைய அனுபவிச்சிருக்கேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் வசன செய்தி கேட்டீங்க? செய்தி கேட்டுங்களா? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நான் கேள்வி கேட்க போறேன். கேள்வி கேட்டுட்டு முடிச்சுட்டேன். ஹல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கிறீங்களா? முதல் வசனம் என்ன சொன்னார்? இருங்க, பின்னாடி இருந்து சொல்லுங்க. சிலர்லாம் டைரியை பார்க்கக்கூடாது. சொல்லுங்க சீக்கிரம். இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசிக்க முழுங்குற மாதிரி இருக்குது எல்லாருக்கும். பிரயாசப்படுங்கள். அப்புறம் அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும்
அவர்களால் கூடாது. நல்ல ஒரு செய்தி, ஆலோசனை, இதெல்லாம் கேட்டு இங்கேயே விட்டுறக்கூடாது. எங்கே எடுத்துன்னு போனோம்? வீட்டுக்கு எடுத்துன்னு கொண்டு போய் என்ன பண்ணணும்? செயல்படும். கவனிங்க, இந்த இடுக்கமான வாசல் வழியே போகிறதுக்கு என்ன பண்ணணுமா? பிரயாசப்படாமல் எங்கே போக முடியாது? இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி எங்கே உட்காந்துக்கிறீங்க? இப்போ விட்டவொடனே எப்படி ஓட போகிறீங்க பாருங்க. அல்லேலூயா. இடுக்கத்தில் உட்காந்துருக்கிறீங்க, சத்தியம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. வெளிப்படுத்தினல் 14:13 சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து அவர்களோடு கிரியை அவர்களோடு கூட போகும். இப்போ கவனிங்க, நீங்கள் படுற உங்கள் குடும்பம், பிள்ளைகளுக்கு எல்லாம் படுகிற பிரயாசம்லாம் இந்த உலகத்தில் விட்டுட்டு போக போகிறீங்க. ஆனால் உங்கள் கிரியை அவர்களோடு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11:23 சொல்லுகிறது, ஒரே ஒரு வசனத்தை, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டேன். 28 வசனம், இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை நாள்தோறும் நெருக்குகிறது. அன்பான தேவ ஜனமே, உன் குடும்பம், உன் சூழ்நிலை, உன் பிள்ளைகளை குறித்து இருக்கிற கவலை உன்னை நெருக்குமானால் நீ எங்க பிரவேசிக்க முடியாது? எங்க போக முடியாது? இடுக்கமான வாசல் வழியே பிரவேசிக்க முடியாது. பவுல் சொல்லுகிறார், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அதிகமாய் அடிபட்டேன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். அல்லேலூயா. இவைகளை நான் பட்டிருந்தும் வேதம் சொல்லுகிறது, சபையை குறித்து உண்டான கவலை நாள்தோறும் என்னை நெருக்குகிறது. இன்னைக்கு நீங்கள் சபைக்குள்ளே இருக்கிறீங்க, சபைக்கு வராமல் எத்தனையோ பேர் இன்னும் என்ன பண்ணி இருக்கிறாங்க? சத்துரு கட்டி வைத்திருக்கிறான், அநேகரை நரகத்துக்கு தள்ளி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் இந்த இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்க ஆயத்தமாக இருப்பீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் அதில் பிரவேசிக்க ஆயத்தமாக இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. கடைசியாக ஒரு வசனம் சொன்னார், யார் கரெக்டாக சொல்லுவீங்க? கடைசியாக ஒரு வசனம் சொன்னார், 1 யோவான் 3:17 வாசிங்க. எப்படி அன்பு கூறணுமா? நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினால் அன்பு கூறுவோம். அல்லேலூயா. இப்போ வசனம் இருக்குதுன்னு உதட்டுல நீ சொல்லி ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார். எப்படி அன்பு கூறணுமா? கிரியைகளினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும். அல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி கிரியை செஞ்சான்? 75 வயசுல கர்த்தர் என்ன சொன்னாரு? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் சொன்னாரா? இல்லையா? ஆனா அவர் என்ன செஞ்சாரு? கிரியைகளினால் நீதிமானாக்கப்பட்டார். அல்லேலூயா. உங்கள் கிரியைகள், கிரியில்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய தாசரை கொண்டு எங்களோட நீர் பேசியிருக்கிறீர் அப்பா. இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். இன்னைக்கு பிரயாசப்படாமல் பலனை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆண்டவரே. அன்னைக்கு நீர் பட்டணந்தோறும் கிராமந்தோறும் சுற்றி நடந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய பிரயாசத்தின் பலனாக சிலுவையிலே சாத்தானை ஜெயித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு வெற்றியை நீர் தந்தீர். இன்றைக்கும் குடும்பத்தில் வெற்றி அடைய முடியாமல், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாமல், சமுதாயத்தில் வெற்றி அடைய முடியாமல் இன்னைக்கு நிறைய பேர் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே ஆண்டவரை இன்னுமாக பிரயாசப்படத்தக்கதாக, அன்பு கூறத்தக்கதாக, உண்மையினாலும் கிரியினாலும் அன்பு கூறத்தக்கதாக, இன்றைக்கு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. தாசர் 2 பேரை நீர் கொண்டு வந்தீர், அவர்களை அவர் குடும்பத்தை ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தினீர். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, தொடர்ந்து நீர் வழிநடத்துவீராக.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.